नमस्ते बच्चों, सबको राम राम। இன்றைக்கி வந்து அதாவது பிரவீன் உத்ராதில் பேப்பர் ஒன்லேருந்து ரஷ்மி ரத்தியில் கிருஷ்ணரோட சரித்திர சித்திரன்மா. ஓகேவா? கிருஷ்ணரோட சரித்திர சித்திரன் இது வந்து 10 மார்க் கொஷினு. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்ணர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது எல்லாமே ஃபுல்லாக நடத்துகிறேன். ஓகேவா? அதாவது கிருஷ்ணனோட இதுமா. ஓகேவா? அதாவது ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகர் द्वारा लिखित रश्मि रति में அதாவது ஆனே வாலா பாத்திர ஜோ ஹை கிருஷ்ண. புரியுதாம்மா? அது ராம்ராஜ் சிங்கோட அந்த ரஷ்மி ரத்தியில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இது கிருஷ்ணர். அப்போது बावी महायुद्ध को रोकने के प्रयास में लगे पात्र के रूप में पहले हमें उनका परिचय मिलता है. அதாவது பாவி மகாயுத் அப்படின்னா என்னம்மா? மகாபாரத யுத்தம் இருக்குல்ல, அதுதான் பாவி மகாயுத்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு பெரிய வேர்ல்டு வார் மாதிரி அது இல்லையா? அதை வந்து ரோக்னேக்கு இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக பிரயாஸ்மே, அதாவது அதை ஸ்டாப் பண்ணுறதான முயற்சியில் வந்து லகே பாத்திர ஜோ ஹை பாத்திர கே ரூப் மே ஜோ ஹை பहले हमें उनका परिचय मिलता है. அதாவது ஒரு தூதராக போயிட்டு, தூத்துன்னு சொல்லுவாங்க தூதன்றதை, போயிட்டு எப்படியாவது இதை நிறுத்தணும்னு பார்க்குறாரு இந்த மகாயுத்தத்தை. ஓகேவா? அப்போது கவி அதாவது உன்கே சரித்திரக்கா अदावद विकास और आदर्श मित्र के रूप में और कुशल राजनीतिज्ञ के रूप में और अलौकिक रूप वाले के रूप में और रूप में प्रदर्शित करते हैं. புரியுதாமா? அவரை வந்து கவிஞர் இருக்கார்ல, அதான் அந்த தினகர், அவர் என்னென்ன மாதிரி இது பண்ணுறாருன்னா, இவர் வந்து கற்பனை சொல்கிறாருன்னா, அதாவது ஆதர்ஷ் மித்ரமா, ஏன்னா அர்ஜுனனோட மிகச்சிறந்த ஒரு நண்பனாக இருக்கார் இவர். யார்? கிருஷ்ணர். அப்போ ஆதர்ஷ்னா என்னது? ஐடியல் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் குஷல் ராஜ்நீதிக் அப்படின்னா என்னது? ஸ்கில்டு பொலிட்டிஷியன். அதாவது ஒரு பெரிய ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுல நம்ம ஒன்றா இருக்கார் இவர். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அலௌகிக் ரூப்வாலேக்கு ரூப். அலௌகிக் ரூப்னு நடத்தமாம்மா, அந்த பிரம்மாண்டமான தன்னோட உருவம் இருக்குல்லம்மா, அந்த கடவுள் இல்லையா அவர், அந்த பிரம்மாண்டமான உருவத்தை அதை காமிக்கிறார் இதில். அதாவது என்ன சொல்கிறதுனா, அது சொல்லுவாங்கன்னா சூப்பர் நேச்சுரல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது திடீர்னு கடவுள் இல்லையா அவர் காமிக்க மாட்டார், மனுஷன் மாதிரி தான் இருக்கார் அவர் கிருஷ்ணர். சில டைமில் வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தன்னோட அந்த பிரம்மாண்ட உருவத்தை வந்து அமானுஷ்யமான அந்த உருவத்தை காமிப்பார். இதெல்லாம் பயந்துருவாங்க. அப்போது அந்த மாதிரி தேவையான இடத்துல அந்த உருவத்தை காமிச்சிருப்பார். இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணணுமா அவரோட கேரக்டரைசேஷனில். अदावद अब इससे अब हम उनके चरित्र की विशेषताओं पर विचार करेंगे. ஓகேவா? இப்போ இந்த 3 டாபிக் 3 சப்டைட்டில் வச்சு நம்ம பார்க்கலாம் என்னென்னு. ஒன்று ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஆதர்ஷ் மித்ரு, ஐடியல் ஃப்ரெண்டு. யாருக்கு அவர் ஃப்ரெண்டு? அர்ஜுனனுக்கு தான் ஃப்ரெண்டு அவர். புரியுதாமா? ஸோ அவரை பற்றி தான் இதில் எழுதணும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணக்கா சரித்திரம் வந்து ஆதர்ஷ் மித்ருக்கா உத்தம் நமுனா. உத்தம் நமுனான்னு அர்த்தமா ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம். நமுனா அப்படின்னா எக்ஸாம்பிள்மா, ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஆதர்ஷ் மித்ர, ஐடியல் ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்கணும், அப்படி நண்பர்கள் எப்படி இருக்கணுன்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜப் பாண்டவ் அக்ஞாத்தவாத் சமாப்த் கர்க்கே வாபஸ் ஆத்தே ஹே. புரியுதாமா? அதாவது அவங்க வந்து தன்னோட அந்த காட்டில் இருந்துட்டு வராங்கல்லம்மா, அது முடிஞ்ச அப்புறம் அந்த 5வது வருஷம் எல்லாம் முடிச்சுட்டு வராங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து வாபஸ் ஆते ही और गौरवों से अपने राज्य को लेने की मांग करते हैं. புரியுதாம்மா? திரும்பி வந்த உடனே அவங்க தன்னோட ராஜ்யத்தை திருப்பி கொடுக்குறதா சொன்னார்லம்மா அவன் வந்து அதை வந்து கேட்குறாங்க அவங்க. அப்போது லாலச்சி துரியோதன் ने उनको अधिकार देना नहीं चाहता है. அப்போது அந்த பேராசை பிடிச்சவன் இல்லையா துரியோதனன், அவன் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு வந்து அவங்களோட ராஜ்யத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து அவன் விரும்பலம்மா. जिससे महान युद्ध होने की संभावना होती है. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, பெரிய வந்து மகாபாரத யுத்தமே உருவாகிற ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுது. அப்போது तब கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, உஸ் யுத்துக்கோ ரோக்னே கே லியே விசார் से அதாவது எப்படியாவது அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட அவர் மித்ர அர்ஜுன்கோ சகாயத்தா करने के लिए, அவர் தன்னோட ஃப்ரெண்டு அர்ஜுன் அவனுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, விசார் से दुर्योधन के पास संधि करने के लिए दूत के रूप में जाते हैं. संधि करना என்னது? சந்தி விசர்க்கு கூட படிக்கிறோம்ல, அதாவது சேர்த்து வைக்கணும். இவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி விடணும். ஒரு தூதராக போகிறாருமா, இந்த வார் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக.
वे जानते हैं कि दुर्योधन ने बड़ा अन्यायी है. அவருக்கு நல்லா தெரியும் துரியோதனன் வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயம் பிடிச்சவன், அநியாயி. அவர் வந்து சல் கபட் से भरपूर व्यक्ति है. ரெண்டாவது அவன் வந்து ரொம்ப துஷ்டன். அதே மாதிரி எல்லா விதமான சல் கபட்லாம் பண்ணுற ஆள், புரியுதம்மா? அப்படின்ற மனுஷன்னு தெரியுது அவருக்கு. फिर भी वे अपने मित्र की सहायता के लिए दूत बनकर दुर्योधन के पास जाते हैं. फिर அப்படி இருந்தாலும் கூட தன்னோட ஃப்ரெண்டு இந்த அர்ஜுனுக்காக அவர் வந்து இவங்களை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு போகிறாருமா தூதரன். इससे हमें उनके आदर्श मित्र का रूप प्रकट होता है. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவரோட ஒரு ஐடியல் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும், புரியுமா? அதாவது தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்றாங்களாமா. அப்போ அந்த மாதிரி இருக்கார். கடவுளாக இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னும் பொழுது அவர் அந்த அளவுக்கு நடந்துக்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் குஷல் ராஜ்நீதிக்குமா, அதாவது ரொம்ப ஒரு டேலண்டடு பொலிட்டிஷியன்மா அவர். ராஜ்நீதினா ராஜதந்திரம் அப்படின்னு, ராஜ்நீதினா வந்து அரசியல், அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுல பெரிய ஆள்மா, புரியுதாம்மா? அப்போது कृष्ण को हम कुशल राजनीतिज्ञ के रूप में भी देखते हैं. அவரை வந்து ஒரு மிக சிறந்த பொலிட்டிஷியனாக நம்ம பார்க்குறோம். எப்படின்னா कृष्ण दुर्योधन को समझाते हैं कि राज्य का आधा भाग न देने पर भी कम से कम 5 गाँव दे दें. அதாவது இந்த ராஜ்யம் முழுக்க உன்னால் தர முடியல, பாதி கொடுக்கணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு கௌரவர்களும் பாண்டவர்களும் பாதி பாதி தானம்மா, பாதி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஒரு 5 கிராமத்தையாவது கொடுத்துரு, 5 வில்லேஜையாவது கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாருமா. लेकिन दुर्योधन उनकी एक बात भी सुनने को तैयार नहीं रहता. ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கறதுக்கு ரெடி இல்லைம்மா துரியோதனன், புரியுதுமா? பல்கி உன்கோ பந்தி பனானிக்கு தயார் हो जाता है. ஆனால் அவரை வந்து கட்டி போடணும்னு நினச்சிடறான். பந்தி பனானா, பந்தின்னா அரெஸ்ட் பண்ணிடணும். இவர் எப்படியா அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். தூதரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுமா. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரூல்மா, தூதுதாக வர்றவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இவர் என்ன பண்ணுறா, தூதரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாமா, அதுக்கு தயார் हो जाता है. वो तैयार तब कृष्ण जो है निश्चय कर लेते हैं कि वो धर्म रहित दुर्योधन को जीतने के लिए कुशलता का प्रयोग करना चाहिए. புரியுதாம்மா? அப்போது இவனை வந்து நம்ம என்ன பண்ணோம், இவன் வந்து தர்ம ரஹித் துரியோதன், அதாவது இவனுக்கு தர்மன்னா என்னன்னு தெரியும், அதர்மி. இவன் தர்மன்னா என்னன்னு தெரியும். இவனை வந்து நம்ம ஜெயிக்கணும்னா இவனை தர்மத்தோடு ஜெயிக்கவே முடியாது. இவனை வந்து நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தான் அவனை கொல்லணும். அதாவது நம்ம வந்து நம்ம ஸ்கில்லெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய ஐடியாலாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அப்பயே முடிவு பண்ணிடுறாரு. அதனால தான் அவர் திரும்பி வரும்போதே அவர் என்ன பண்ணுறாருன்னா, इसलिए वे कर्ण से मिलकर उसका जन्म की कहानी बताते हैं. நேராக போயிட்டு கர்ணனை பார்த்து அவனோட பிறப்பு எப்படின்னு சொல்லிடுறாரு. நீ வந்து ஆக்சுவலாக நீ வந்து குந்தியோட பையன் தான், நீ அங்கே தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு उनको बता देते हैं. और उसे पांडवों के अதாவது बल में मिलने की सलाह भी दे देते हैं. அந்த பாண்டவர்களோட படை இருக்கலாமா, ஃபோர்ஸு, அதில் போய் சேர்ந்துரு, அவங்க கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாருமா. परंतु कर्ण की इनकार पर वे इंद्र को उसके पास भेजकर उसके जो कवच और कुंडल को दान में प्राप्त करा देते हैं. புரியுதாம்மா? அப்போது அவனை வந்து ஒன்றும் கேட்க மாட்டேன்றான் கர்ணன். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்திரன் வந்து யார் தெரியுமாம்மா, இவரோட இந்திரனோட புள்ள தான் அர்ஜுன். அப்போது இந்திரனே அனுப்புகிறார். அதாவது இந்திரன் வந்து தேவரோட தலைவர்மா, அவரை அனுப்பி நீ போயிட்டு அவங்ககிட்ட கவச குண்டலம் இருக்குல்ல, அதை அப்படியே தானமாக கேட்டு வாங்கிட்டு வந்துரு. இன்னும் பிராமணர் வேஷம் போயிட்டு அவர்கிட்ட வாங்கிறார். அதை மாதிரி வாங்கிறார். அப்போ அதுலேயே அவனோட பவர்லாம் ஃபுல்லாக போயிட்டுமா. அப்போது உஸ்கே பாத் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மாதா குந்தி இருக்காங்கல்ல, குந்தி அவங்களையும் அனுப்புகிறார். கர்ணக்கே பாஸ் பேஜ்க यह वादा करा देते हैं. ये वो சத்தியம் வாங்கிக்கிறார். என்னென்னா, वे अर्जुन को छोड़कर बाकी 4 जो है पांडवों को नहीं मारेंगे. नहीं மாறுங்கான்னு அவரே சொல்லி அவர் வாயிலே சொல்ல வச்சுறாரு. நான் வந்து அர்ஜுனை விட்ட தவிர மீதி யாரையும் கொல்ல மாட்டேன், அர்ஜுனை மட்டும் தான் கொல்லுவேன். அவன் செத்தாலும் நான் செத்தாலும் உனக்கு வந்து 5 பிள்ளைங்க இருப்பாங்கம்மா அப்படின்ட்டு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. அப்போ இதெல்லாம் யாரோட சால் பாஜின்னு சொல்லுவாங்கம்மா. இதெல்லாம் யார் பிளான் பண்ணுறதுன்னா, கிருஷ்ணர் தான் பிளான் பண்ணுறாரு. கிருஷ்ணக்கு इन जो है व्यवहारों से हमें उनकी कुशल राजनीतिज्ञता का साफ परिचय मिल जाता है. புரியுமா? இதிலிருந்தே அவர் தெரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ பெரிய டேலண்ட், எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்கிறார். புரியுமா? அவன் எந்த வகையிலுமே அவன் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாருமா. அதுக்கப்புறம் அலௌகிக் ரூப் பிரதர்ஷன், அதாவது தன்னோட அந்த சூப்பர் நேச்சுரல் அப்பியரன்ஸ் இருக்கலாமா, அந்த பிரம்மாண்டமான உருவத்தை காமிக்கிறது. அது எப்படின்னா, இவர் ஒரு முறை அரெஸ்ட் பண்ணிடுறான்ல, சபையில் தூதராக போகும்போது அரெஸ்ட் பண்ணிடுறான், சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டு. கண்ணன் அப்போ தான் தன்னோட அந்த உருவத்தை காமிப்பார். அதை மகாபாரத்தில் வந்து ஒரு முறை
மகாபாரதம் யுத்தம் நடக்கும்பொழுது இவர் புரியாமல் அர்ஜுன் குழப்பத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு முறை உருவத்தை காமிப்பார். புரியுதம்மா? அப்போது कवि दिनकर जी ने कृष्ण के चरित्र को ஈஸ்வர் के रूप में जो है प्रस्तुत करते हैं. புரியுதா? அதாவது கவி வந்து தினகர் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணரோட கேரக்டரைசேஷனை வந்து ஈஸ்வர் के रूप में प्रस्तुत करते हैं. அவர் கிருஷ்ணர்ன்றது சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் கடவுள். புரியுதா? கடவுள்னு சொல்கிறார். கடவுள்னு சொல்லி தான் அந்த கவிதையை எழுதுகிறார். அந்த லக்ஷ்மி ரத்தியிலே மகாபாரतले அப்படி தான் எழுதியிருக்கு. इसलिए कृष्ण जो है अमुक समय पर अपनी अलौकिक शक्ति को प्रदर्शित करते हैं. अमुक समय परனா அதாவது ஆன் சச் டைம் அப்படின்னு சொல்கிறாமா. அதாவது எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் தன்னோட உருவத்தை காமிக்கிறார் அவர். புரியுதமா? அதாவது அந்த சூப்பர் நேச்சுரல் உருவத்தை காமிக்கிறார். தபு வகு அதாவது என்னாச்சுன்னா, ஜப் கிருஷ்ண தூது பன்கர் துரியோதன் கே பாஸ் ஜாத்தே ஹேன். கிருஷ்ணர் வந்து தூதனாகி துரியோதன்கிட்ட போகிறாருமா. தபு வகு உன்கோ பந்தி பண்ணனைக்கு தயார் ஹோ ஜாத்தா ஹை. கிருஷ்ண இவர் துரியோதன் என்ன பண்ணுறாரு, இவரை வந்து பந்தி பண்ணுறாரு. பந்தின்னா அரெஸ்ட் பண்ணுறதுமா. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. உஸ் சமய கிருஷ்ண அப்பனா விராட் ரூப் அப்படின்றான். விராட் அப்படின்னா அந்த ஞாபகம், விராட் கோலி ஞாபகம் வச்சுக்குமா. விராட் ரூப்னா அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை காமிக்கிறார். விராட் ரூப் दिखाकर अपनी जो है अलौकिक शक्ति को அதாவது प्रदर्शित करते हैं. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து காமிக்கிறாரு. उसी प्रकार कर्ण की असीमित वीरता से अर्जुन और अन्य पांडवों की रक्षा के लिए भी वे अपनी अलौकिक शक्ति का प्रयोग करते हैं. அதாவது அதே மாதிரி அந்த ஒரு டைம் மட்டும் இல்லை, उसी प्रकार कर्ण की असीमित वीरता से अर्जुन और अन्य पांडवों की रक्षा करना. அதாவது அசீமித், சீமித் அப்படின்னா ஒரு சர்டன் லிமிட்டேஷன்மா. அசீமித்னா லிமிட்டேஷனே இல்லாத பவர் கொண்டவமா யார்? கர்ணன். அப்போ கர்ணன்கிட்ட இருந்து கர்ணன் வந்து இவங்க 5 பேர் பாண்டவர்கள்லாம் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அர்ஜுனை தவிர மற்ற யாரையும் கொல்ல மாட்டேன்ட்டார். இருந்தாலும் அர்ஜுனனை கொண்டு வரல. இப்போ அர்ஜுனனையும் கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது யாருன்னா இவர் தான். யார்? कृष्णर தான். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, अर्जुन और अन्य पांडवों को रक्षा के लिए भी वो अपनी अलौकिक शक्ति का प्रयोग करते हैं. தன்னோட அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. इसीलिए उन्होंने अर्जुन को मारने के लिए कर्ण द्वारा एकहनी का அந்த ஏகஹனி का प्रयोग जो है घटोत्कच पर करा दिया. அதாவது இது வருமா, ஆக்சுவலாக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஏகஹனி அப்படின்றதுக்குலாமா, இது இந்திரன் கிட்ட இருந்து கர்ணன் வெற்ற ஒரு ஆயுதமா, ஒரு வெப்பன். அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அதை வந்து யார் மேலேயும் விட மாட்டார்மா இவர். யார் மேலேயும் விட மாட்டார். கடோத்கஜன் வந்து ஒரு முறை அது அஸ்வஸ்த இவர் என்னது இவர் அர்ஜுனோட பிள்ளை இறந்துருவார்மா. அர்ஜுனோட பிள்ளை யார்? அபிமன்யு. அபிமன்யு இறந்துட்ட பிறகு அடுத்தது வந்து ஒரு முறை படையை எடுத்துகிட்டு வர்றது யாருன்னா இவர் கடோத்கஜன், பீமனோட பிள்ளை வருவார். அப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த ஏகனின்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த அஸ்திரம் வந்து பிரம்மன் கிட்ட இந்த இந்திரன் கிட்ட இருந்து கிடச்சிது. அது கூட யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. அதை அர்ஜுனனோட ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த வாரில் வந்து அர்ஜுனனை மறைச்சி வைக்கிறார். யார்? கிருஷ்ணர். அந்த டைமில் தான் இவர் போயிட்டு நின்னுறார். அதாவது அந்த இவன் வந்து கடோத்கஜன் பயங்கரமாக அந்த கௌரவ படையை போட்டு தாக்குறான் பயங்கரமாக. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, துரியோதனே வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார் இவர்கிட்ட, கர்ணன்கிட்ட. பார்த்தியா, நீ வந்து இருக்கிறத உங்ககிட்ட ஒரு இது அஸ்திரம் இருக்குல்ல, இந்த ஏக்கனி அஸ்திரம் இருக்குது, நீ கொஞ்சம் கூட அதை யூஸ் பண்ணாமல் நீ அவனை அர்ஜுனுக்கு மேலே போட போகிறேன்னு யூஸ் பண்ணிவிட்டு நீ அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற, அதுக்குள்ளே அவன் இவருக்கு மேலே ரத்தம்லாம் வரும். அப்போ நாங்கள்லாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கேட்பார். உடனே வேறு வழி இல்லை, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த ஏக்கனின்ற அஸ்திரத்தை வந்து கடோத்கஜன் மேலே யூஸ் பண்ணிடுறாரு. யார்? கர்ணன். அப்போ கடோத்கஜன் செத்து போயிடுறாரு. ஆனால் அர்ஜுனன் பொழைச்சிக்கிறார். இது வந்து கடோத்கஜன் செத்துட்டான்னு இவங்க அழுவுறதா, இல்லை அர்ஜுனன் பொழைச்சிட்டான்னு சந்தோஷப்படுறதான்னு கூட இவங்க கேட்பாங்கம்மா. ஆனால் இந்த விஷயத்தை பண்ணது யாருன்னா, யார் பண்ணுதுன்னா கர்ணன் தான் பண்ணியிருக்காரு. புரியுதாமா? எல்லாமே அவரோட சால் தாம்மா. புரியுதாமா? இந்த விளையாட்டை வந்து கர்ணன் தான் விளையாடுறாரு. புரியுதாமா? அப்போது ஏகனிகா பிரயோக் வந்து கடோத்கஜ் பர் கராதியா, அதாவது கடோத்கஜன் மேலே அவர் பண்ண வச்சுட்டாரு. இல்லைன்னா அவன் அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அதை வச்சுட்டு இருந்தது, ஏன்னா பரசுராமர்கிட்ட இருந்து ஒரு ஆயுதம் வாங்கினாருமா, அதை வந்து ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அர்ஜுனன் மேலே. இந்த ஏக்கனியை வச்சு சாவடிக்கலாம்னு பார்த்தா அந்த ஏக்கனி இவர்கிட்ட யூஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து கடோத்கஜன் செத்து போயிட்டான். இருந்தாலும் அர்ஜுனை போச்சுட்டான்ல. அதான் युद्ध में कर्ण के रथ के पहिए जो है कीचड़ में फंसा देता है. அவனோட கர்ணனோட ரதம் வந்து தேவையில்லாமல், அதுவும் இவனோட சால் தான்மா. கிருஷ்ணர் தான் வேணும்னு என்ன பண்ணார், அந்த இடத்துல ஒரு மயக்கமான ஒரு இது பண்ணி அந்த இடத்துல வந்து அவரோட ரதத்தை வந்து சேத்துல மாட்டிக்கிற மாதிரி பண்ணிடுறாருமா. புரியுதா? அவர் அர்ஜுனுக்கு இஷாரா தேக்கர், அர்ஜுனுக்கு உடனே சிக்னல் பண்ணுறாரு.
இதுதான் நல்ல நேரம், உடனே அவன் மேலே அன்பு போடுன்ட்டு. அப்போ கர்ண கா वध कराना இதெல்லாம் ஆதி उनकी अलौकिक शक्ति का प्रदर्शन देख सकते हैं. இதுதான் அவரோட சூப்பர் நேச்சுரல் இது பவர்மா. அவர் கடவுள், அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் டைம் டு டைம் பண்ணிடுறாருமா. அதான் इस प्रकार இதோட முடிச்சிடறாருமா. इस प्रकार हम देखते हैं कि कृष्ण का चरित्र வந்து अर्जुन की विजय के लिए पद बनाने वाला के रूप में அதாவது சித்ரித் கியா கயா. அதாவது அர்ஜுனை வெற்றி அடையணுன்றதுக்கு ஒரு வழிகாட்டுறது தான் இவர், ஒரு மார்கதர்ஷக். அதாவது அர்ஜுனோட ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கான வழியெல்லாம் இவர் பண்ணி வச்சுறாரு, ரெடி பண்ணி வச்சுறாரு. புரியுதுமா? அதான் பத்து பனானே வாலா. பத்துனா என்னது சொல்கிறனால, அதாவது பத்னா வழி, पद बनाने वाला वழியை உருவாக்குற रूप में चित्रित किया गया है. कृष्ण का अलौकिक रूप हमें ऐसा संदेश देता है. அவரோட அந்த அந்த பிரம்மாண்டமான உருவம் வந்து நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னா, भगवान अपने भक्त की रक्षा के लिए असंभव को भी संभव कर सकते हैं. அதாவது கடவுள் வந்து தன்னோட பக்தனுக்காக எதெல்லாம் நடக்க முடியாதோ அதெல்லாம் நடத்தி காமிப்பார். புரியுதாமா? எதுவுமே நடக்க முடியாதுன்னு ஒன்று கிடையாது. பக்தனுக்காக அவர் என்ன பண்ணுவார், அதையும் அசம்பவனா, அதாவது நடக்கவே நடக்காத ஒன்று விஷயத்தையும் வந்து சம்பவ கற்சக்தினா அதை வந்து நடத்தி காமிப்பாருமா. புரியுதாமா? அவர் அந்த பக்திக்கு பிரதி பகவான் கா அந்த அசீம் கிருப்பா ஹோத்தி. அவர் மேலே, அதாவது பக்தன் மேலே அவரோட மிகவும் ஆழமான ஒரு அந்த என்ன சொல்கிறது, கிருப்பான்னு சொல்கிறல்ல, குரு கிருப்பான்ற மாதிரி அந்த கடவுளோட அந்த கிருப்பை வந்து இருக்கும் பக்தன் மேலே எப்பயுமே. அவ்வளோதாம்மா. சரியா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிப்பணிமா. ஓகேவா? குந்தி, பரசுராம, யுதிஷ்டர், பீஷ்மர். புரியுதமா? இவங்க 4. அப்புறம் த்ரோன்னு யார், துரோணாச்சாரியர். இந்த 5 இப்போ இதையும் பார்த்துருவோம். என்னது டிப்பணி. ஓகேவா? 2 2 பார்த்துருவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, சரி.